ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதில் நான் உங்களை சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடி மாதம் முடிஞ்சது இல்லைங்களா? போன மாதம் ஆடி முடிஞ்சு நம்ம இப்போ ஆவணிக்குள்ளே வந்துட்டோம். கல்யாணங்கள்லாம் போன மாதம் யாரும் போயே இருக்க மாட்டீங்க, எங்கேயும் கல்யாணம்லாம் நடந்திருக்காது. இப்போ ஆவணி பிறந்ததும் கடன்னு கல்யாணங்கள்லாம் வந்துருச்சு. நிறைய பேர் போயிட்டுருப்பீங்க, நிறைய விசேஷங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா? ஆனால் ஆடி மாதம் முழுக்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கல்யாணம்லாம் இல்லையே, எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டில் இருந்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இல்லையா? ஆடி மாதம்தான் நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கோயிலாக சுற்றிட்டு அந்த மாதிரி இருந்தீங்க. ஓகே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது இந்த இந்த ஆடி மாதம் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம பேசலாம். இப்போது எனக்கு என்னென்னா, இது என்னால் கேட்க கூட முடியல, எனக்கு அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க கூட முடியல, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபோனில் நான் இது போட்டு வச்சிட்டேன், என்னென்ன கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி ஷஷ்டி, அதுக்கப்புறம் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, அப்புறம் ஆடி பெருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, அப்புறம் வரலக்ஷ்மி விரதம், ஆவினி அவிட்டம், ஆடியிலே வந்துருச்சு ஆவினி அவிட்டம், அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம், மகா சங்கடகர சதுர்த்தி, அப்புறம் 16, இதுவே 17. அதுக்கப்புறம் முதல் வெள்ளி ஆடி வெள்ளின்னு சொல்லிட்டேன். 2வது வெள்ளி, 3வது வெள்ளி, 4வது வெள்ளி, 5வது வெள்ளி, 4 நாள், 17 நாள், 21, திரும்பியும் 4 செவ்வாய், அப்போ 21, 25 நாளும் நம்ம ஏதோ ஒரு பேரில் கடவுளை கும்பிட்றதுக்குன்னே இந்த ஆடி மாதத்தை வச்சுருக்கோம். இன்னும் வேற என்னென்ன இருந்ததுன்னு தெரியல. இந்த யூடியூப்பில் இதையெல்லாம் கும்பிடுங்க, பூரம் கும்பிடுங்க, பௌர்ணமி கும்பிடுங்க, அமாவாசை கும்பிடுங்க, கிருத்திகை கும்பிடுங்க அப்படின்னு இதுக்கு இது செய்யுங்க, அதுக்கு அது செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி, அது எனக்கே புரியல. நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி, அது என்னங்கது? நாகத்தையும் கும்பிடணும், கருடனையும் கும்பிடணுமா? இவங்க 2 பேரும் எதிரி தானே? ஒருத்தரை கும்பிட்டா இன்னொருத்தர் நமக்கு வேலை செய்வார், இன்னொருத்தரை கும்பிட்டா இன்னொருத்தர் நமக்கு வேலை செய்வார். ஆனால் 2 பேர்த்தையும் கும்பிட சொன்னால் இது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி 25 நாள் நீங்கள் சாமி கும்பிடுறீங்க ஒரு மாதத்தில். 25 நாளும் சாமி கும்பிடணும் அப்படின்னா வேலைக்கு போகிற யாருனாலையுமே இது செய்ய முடியாது. ஏதாவது ஒரு லீவெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க 25 நாள், அப்புறம் வேலைக்கு போக தேவையே இல்லை. வேலைக்கும் போய்கிட்டு இப்படி 25 நாளும் சாமி கும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நோயாளி ஆகிடுவாங்க. ஓகேயா? இது போக இன்னும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க, இன்னும் அந்த பூஜை செய்யுங்க, இந்த பூஜை செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரம் செய்யுங்கன்னு அது ஒரு குரூப்பு. தனியாக பூஜை பண்ணி சொல்கிறது ஒரு குரூப்பு. பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாரோ, அவங்களுக்கும் அவங்க ஒரு அர்ச்சகர்கள் கிடையாது, ஜோதிடர்கள் கிடையாது, அவங்க ஒன்றுமே கிடையாது. ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதோ அம்மன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பரிகாரங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் வேறு ப்ரொஃபஷன், அவங்க இந்த ப்ரொஃபஷனே கிடையாது, அவங்க ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பல் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த மாதிரி மக்கள் ஒரு பரிகாரங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் யூடியூப் போட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வீட்டில் வேலைக்கெல்லாம் எதுவும் போகலை. 2 குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் இருக்கணும். அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடியோ போட்டால் வீடியோவை நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க, அதுக்கு பணம் வருது அவங்களுக்கு. அதனால் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நான் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுறாங்க.
நேரத்தில் 4:30 மணிக்கே எழுந்திரிச்சு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நமக்கு நல்லது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அது சரி, நான் இல்லைன்னு சொல்லலை. சில சாமி கும்பிட்றதுல ஒரு தப்பு இல்லை. ஆனால் மாதம் 25 நாளாக சாமி கும்பிடுவீங்க. மாதத்துக்கு இருக்கிறதே 30 நாள் தான். அதில் 25 நாளும் ஃபுல் என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. 25 நாளும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா? ஏதாவது ஒரு நாட்டில் இது நடக்குதா? சண்டே சர்ச்சுக்கு போகிற நாடுகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? வீட்டிலையே மாஸ்க் பண்ணிக்கிற பெண்கள் வீட்டிலையே கும்பிட்டுக்கிற நாடுகள் நிறையா இருக்குது. அவ்வளவுதான். அதை முடிச்சுட்டு எந்திரிச்சு அட்லீஸ்ட் வீட்டு வேலையாவது பார்ப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. நல்லா இருக்காங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஜாலியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 25 நாளும் சாமி கும்பிடுறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சாமி உங்களுக்கு 25 நாளும் விடாமல் சாமி கும்பிட்டதில் உங்களுக்கு என்ன தர்றார்? தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. ஒரு நாள் கும்பிட்டாலும் அந்த 25 நாள் கும்பிட்றவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். நீங்கள் 25 நாளும் போய் நச்சுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல அந்த பக்கத்து வீட்டு லேடிஸ்கிட்டயே போய் 25 நாளும் உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்க. என் புருஷன் அடிச்சிட்டாருமா, என் புருஷன் குடிச்சிட்டு வராருமா, என் புருஷன் வீட்டுக்கு பணமே கொடுக்கறது இல்லைம்மா, என் புருஷன் இப்படி பண்ணுறாருமா, என் பசங்க சொன்னபடி கேட்கறது இல்லைம்மா, என் பொண்ணு படிக்க மாட்டேங்கிறாம்மா, என் தம்பி பிரச்சனை பண்ணுறாம்மா, எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லைம்மா, கடங்காரன் வீட்டு முன்னாடி நிற்கிறாம்மா, எனக்கு பணம் பத்த மாட்டேங்குதுமா, அவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்கெல்லாம் நகை எடுத்துட்டாங்கம்மா, என்னால் எடுக்க முடியலம்மா, நான் வீடு கட்டவே முடியலம்மா, நான் எப்போ வீடு கட்டுவேன்னு தெரியலம்மா, நான் சீட்டு போட்டேன், ஏமாத்திட்டு போயிட்டாங்கம்மா, என் பணம் போச்சுமா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலம்மா. இப்போது இதுதான் உங்கள் புலம்பல்னு வச்சுக்கோங்க. இதில் மோஸ்ட்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வந்துடும். இதை உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் இதையே டெய்லி சொல்லுங்கள். அம்மா எனக்கு இப்படி ஆச்சுமா, அம்மா எனக்கு அப்படி ஆச்சுமா, அம்மா எனக்கு இப்படி ஆச்சுமான்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சரிங்க விடுங்க, இதையே பேசிகிட்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்துட போகுதா, பேசாமல் இருங்க, நீங்கள் அதை பற்றி பேசவே பேசாதீங்க, அதை நினைக்காதீங்க, அது தன்னால் வரும் அப்படின்னு அவங்களே ஒரு மாதிரி அழுத்து போய் சொல்லிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் போய் அதையே சொன்னால் நீங்கள் இந்த ஆடி மாதங்கிற பேரில் சாமியை கும்பிட்டா இது நடக்கும், சாமியை கும்பிட்டா நல்லது, சாமி வரம் கொடுக்கும்னு சொல்லி போய் சாமிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இதையே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமிக்கே வெறுத்து போகாது? ஒரு பிரச்சனைனா அதை தாங்கி பழகுடா, இப்படி இந்த புலம்புனா என்னமா அர்த்தம் அப்படின்னு சாமி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அந்த அம்மாவுக்கு கேட்கறக்கு வழி இல்லை. அவங்க காது மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க முடியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க காதுக்குள்ளே மட்டும்தான் போகுமோ தவிர வாய் பேச முடியாது. இல்லை, கடவுளாயாச்சுல, இனி எப்படி பேச முடியும்? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நீ பேசிகிட்டே இருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால் கடவுளே ஆனாலும் போய் இந்த நச்சக்கூடாது. சரியா? ஒரு பிரச்சனை வந்துருச்சா, சரி நான் பார்த்துக்கிறேன், தெய்வமே உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ எனக்கு சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ பணம் வேணும்னா பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? இப்போ எல்லாரும் நகை எடுத்துட்டாங்க, நம்மளும் நகை எடுக்கணும்னா அந்த நகை எடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி வீடு கட்டுறதோ இல்லை இன்னும் கடன்காரன் வீட்டுக்கு வர்றான்னா அவனை இத்தனை நாளில் நான் கடனை கொடுத்துருவேன், அது வரைக்கும் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு போய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ பாருங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு வழி உங்ககிட்டயே இருக்கு. ஓகேங்களா? கடவுள்கிட்ட போய் உட்காந்து 25 நாளும் கும்பிடுறதுனால சாமி உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். வெறுத்து போய் அந்த அம்மா போயிடும். ஆடி மாதம் நீங்கள் அம்மன் கோயில் தான் ஜாஸ்தி போவீங்க, போய் வெறுத்துரும். அதுவும் ஒருத்தர் எல்லாரும் ஒரே பிரச்சனை. அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலம்மா, கல்யாணம் பண்ணி வைமா, கல்யாணம் பண்ணி வைமா, கல்யாணம் பண்ணி வைனா நீங்கள் பேசிட்டு இப்படி போனதும் அடுத்தது இன்னொரு அக்கா உட்காந்து பேசுவாங்க, அந்த அக்கா இப்படி போனதும் இன்னொரு அக்கா உட்காந்து பேசுவாங்க. எத்தனை தான் அந்த அம்மா கேட்கும்? அந்த அம்மாவும் ஒரு பொண்ணு தானே, எத்தனை தான் அந்த மண்டக்குள்ளே வாங்கிப்பாங்க? இப்படியெல்லாம் போய் கேட்டால் 25 நாளும் சாமி கும்பிட்டா சரி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வேற ஏதாவது மாற்றியே கும்பிடுவீங்க? அமாவாசைக்கு என்ன கும்பிடுறீங்களோ அதே தான் பௌர்ணமிக்கும் கும்பிடுவீங்க. நாக பஞ்சமிக்கு என்ன கும்பிடுறீங்களோ அதே தான் கருட பஞ்சமிக்கும் கும்பிடுவீங்க. ஆடி வெள்ளிக்கு என்ன கும்பிடுறீங்களோ அதே தான் ஆடி செவ்வாய்க்கும் கும்பிடுவீங்க. இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் கும்பிடுறதையே தானே வரலட்சுமி அன்னைக்கும் சாமி கிட்ட கேட்பீங்க. வேற ஏதாவது புதுசாக கேட்க போறீங்க? நான் ஏதாவது சயின்டிஸ்ட் ஆகி இது கண்டுபிடிக்கணுமா, நான் ராக்கெட்டில் போகணுமா, அப்படியே கேட்க போறீங்க?
அம்மா கடங்காரன் வீட்டுக்கு வரக்கூடாது, இதுதானே கேட்க போறீங்க. அப்போ அந்த கடங்காரன் வீட்டுக்கு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு அதையே அந்த அம்மாகிட்ட கேட்டு நச்சு 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 நச்சுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உன் சாவகாசமே வேண்டான்னு அந்த அம்மா கிளம்பி போயிடும். புரிஞ்சுதா? அதனால தயவு செஞ்சு கடவுளை கையெடுத்து கும்பிடுங்க. ஒரு பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லணும்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கோரிக்கை வைங்க. போய் உட்காந்து அம்மா 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 நச்சு கேளுங்க. அவ்வளவுதான். முடிச்சுட்டு வந்து வேலையை பாருங்க, வேலை பார்த்து பழகுங்க. சும்மா இருக்கவே இருக்காதீங்க. சும்மா இருக்கனால தான் நீங்கள் கோயிலுக்கே போறீங்க. புரியுதா? கோயிலில் போய் அதாவது அது ஒரு வேலைன்னு நினச்சிட்டு நீங்கள் செய்கிறீங்க. அது வேலையே கிடையாது. கோயிலுக்கு போகிறது ஒரு வேலையா? சாமி கும்பிட்றது ஒரு வேலையா? அது இல்லை, அது உணர்வு. சாமியும் நீங்களும் கனெக்ட் ஆகணும். புரியுதா? அம்மாவே வந்து உங்களுக்கு நான் இருக்கேன்டா, நீ உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி 2 பேரும் கனெக்ட் ஆகணும். அதுதான் சாமி கும்பிட்றதோ தவிர போய் சாமி கும்பிட்றதே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் நான். எதுக்கு அப்படி அவசர அவசரமாக கோயிலுக்கு ஓடுறீங்க? என்ன அவசியம்? அந்த காலையில் டிஃபனை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து மதியம் சமைச்சு போடணும். என்ன அவசியம் தான் நான் கேட்குறேன். அப்படியெல்லாம் சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. போய் நிதானமாக உட்காந்து, அம்மா தெய்வமே உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன், தாயே என்ன நீ பாரு, உனக்கு தெரியும்ல என் பிரச்சனையெல்லாம் என்னன்னு, தயவு செஞ்சு அதை சீக்கிரமாக தீக்கிற வழியை பாரு, முடியல, தாங்கவே முடியல, நான் எத்தனை தான் கஷ்டப்படுவேன், தயவு செஞ்சு என்னை பாரு அப்படின்னு மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்கள். ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள். அம்மா ஒன்றும் மறதிக்கான ஆள் கிடையாது. அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. டெய்லி போய் நச்சணும்னு அவசியமே இல்லை. டெய்லியும் பூஜை பண்ணி அவங்கள கும்பிடணும்னு அவசியமே இல்லை. புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்களாம் நாங்கள் மட்டும்தான் கும்பிடுறோமா, எல்லாரும் தானே கும்பிடுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.